எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். அவர் ஏற்கனவே அனுபவசாலி, ஒரு பீரியட் இருந்தவர். அம்மா ஆச்சு கரெக்டாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணவர். ஜனங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். டிஎம்கேலாம் வராது சார், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவரெல்லாம் சும்மா பேசுவார், அவ்வளோதான். அவருக்கும் வந்து வாய்ப்பு கிடையாது. விஜய் வந்திருக்காரு, கொஞ்சம் ஏதோ ஓட்டு வாங்குவார், அவ்வளோதான். ஓட்டை கலைப்பார், அவ்வளோதான். அதான் அவரால் முடியும். ஆட்சியெல்லாம் அவரால்லாம் பண்ணி தக்க வைக்க முடியாது. ஏதோ அவர் என்ன சாதனை பண்ணிக்கிறாரு, ஒரு வரப்போகிறாரு. அது போயிருக்காரு, ஒரு அனுபவசாலி ஓன் பண்ணி வச்சிருக்காரு அவர், அவ்வளோதான். கடலூரில் ஏடிஎம்கே தான் வரும், எம்சி சம்பத் தான் வருவார். ஏடிஎம்கே தான் வரும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்காக நல்லது செய்வார், அதனால அவர் வந்தால் நல்லாயிருக்கும். புரியல, அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் ஆண்டுட்டாங்கல்ல, அவர் ஒரு நடம் வந்து பார்க்கட்டுமா, தப்பு இல்லையா? அதனால சொல்கிறேன். தெரியாதுன்னு எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு வரல. எல்லாம் வந்து பார்த்து வளர்ந்தவங்க தான், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்தவங்க தானே. எல்லாம் போக போத பழகிடும். கட்சியை பற்றி பேச தேவையில்ல, விஜய் வருவார். மறுபடியும் டிஎம்கே வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறப்பாக செய்கிறாங்க, எல்லாருக்குமே என்னென்ன தேவைன்றது யோசித்து பார்த்து, அவங்க வீட்டில் ஒரு ஆளாக இருந்து யோசித்து பார்த்து செய்கிறாங்க. ஆனாலும் டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும் சார். கண்டிப்பாக அவங்கள பற்றி நம்மளுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு அம்மா இருந்தப்போ அவங்க ஆளுமை எப்படி இருந்தது, இப்போ அந்த ஆளுமைக்கு ஆள் இல்லாதனால நம்மளுக்கு அதை பற்றி ஐடியா இல்லை சார். இப்போ டிஎம்கே நல்லா தான் செய்கிறாங்க, அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சிம்மான் ஐடியா இல்லை சார். டிஎம்கேவே நல்லா செய்யும்போது ஏன் அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் போகணும்? நல்லா ஒருத்தவங்க பண்ண விஜய் எப்படி என்னன்றதை ஒரு மெச்சூர்டாக நடந்துக்க அவர்னால முடியல, ஒரு அப்படின்னும் போது எப்படி அவரை நம்பிலாம் போட முடியாது இல்லைங்களா? எப்படியா இருந்தாலும் டிஎம்கே தான் கரெக்டாக இருக்குன்றது என்னோட அபிமானம் சார். கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக சார். கடலூர்லேயும் டிஎம்கே தான் வரும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இவங்க மாறி மாறி வராங்க, இவங்க புகழ் பண்ணுறாங்க, யாரும் கேட்க மாட்றாங்க. இவங்க வந்தால் அவங்க உள்ள தர்றாங்க, அவங்க வந்தால் இவங்க உள்ள தர்றாங்க. இவர் வந்தால் ஒழுங்காக நடக்கும். ஏன்னா சின்ன வயசு, மக்களுக்கு நல்லது இப்பயே நல்லது செய்கிறாரு, அதனால் நல்லதே நடக்கும். நம்ம மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு தேவையானது செய்வார். அதெல்லாம் யார் கத்தின, இவங்கெல்லாம் கத்தின வந்தாங்க. கலைஞர் கத்தின்னு வந்தாரா, எம்ஜிஆர் கத்தின்னு வந்தாரா? எம்ஜிஆர்னா கத்தினார் படத்தில் வச்சு. எடப்பாடியார் கத்தின்னு வந்தாரா, வேறு ஓபிஎஸ் கத்தின்னு வந்தாரா? எல்லாம் அடியிலேருந்து அடிமட்டம் தொண்டர் போஸ்ட் ஒட்டி, பேனர் ஒட்டி, தொண்டனாகி, மாவட்டமாகி, அப்புறம் மட்டமாகி, அப்புறம் எம்எல்ஏ ஆகி, அப்புறமேட்டு தான் மந்திரிக்கு வந்தாங்க. வந்துடுவார். சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் டம்மி பீஸ் ஆகிட்டாரு. பேசின்னு பழக்கம் இல்லையா? மக்களுக்கு நன்மை செய்யணும், ஏழை மக்களுக்கு. அதான் மாறி மாறி வராங்க. கடலூரில் பெரும்பாலும் டிஎம்கே தான் வரும். இந்த தடவை யார் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். எல்லா பிரச்சனையும் தாங்க, தண்ணி பிரச்சனை, இல்லை உழவர் சந்தை பிரச்சனை, கான்ட்ராக்டுக்காரங்க பிரச்சனை. எங்கள் ஊரில் தண்ணியே வரல, சாக்கடை வெட்டி வச்சாங்க, சாக்கடையில் வெறும் குடிச்சுட்டு தான் நிற்கிது, தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. எனக்கு முக்கால்வாசி விஜய் தான் வருவார். அண்ணாமலை வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம், இப்போ இருக்க திமுக அரசை எதிர்த்து ரொம்ப போல்டாக பேசக்கூடிய நபர். அதே மாதிரி ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, சிவில் சர்வீஸ் தேர்வு வேறு, நல்ல அனுபவம் உள்ளவர். எல்லா வழிவகைகளும் அடிமட்டத்திலேருந்து வந்தவர், அதனால நல்லா இருக்கும். பிஜேபியில் பொறுப்பில் இருக்கார், மாநில தலைவர்லேருந்து நீக்கினாலும் மேல் கட்சி தேசிய தலைமையில் பொறுப்பில் இருக்கார். மாநில தேசிய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு அரசியல் ஒருங்கிணைப்பு அணியில் இருக்கார். கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர் சொல்கிறாங்களோ அதில் வந்தால் பிஜேபி அதிலேருந்து ஜெயிக்கலாம். ஒன்றும் இல்லை, தலைமை என்ன சொல்கிறதோ அதுக்கு கட்டுப்படுவோம். அதெல்லாம் போலி பின்பம். நிச்சயமாக கண்டிப்பாக இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அமைப்போம். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் மிகப்பெரிய மாற்றம். தமிழ்நாடு பெரியார் மண்ணுன்ற அந்த திராவிட கோட்டையை உடச்சி எரிஞ்சிருவார் அமித்ஷாஜியும் அண்ணாமலையும். அந்த பவர் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது. சீமான் ஓட்டை பிரிக்கலாம் மொழியாக அவர் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கண்டிப்பாக விஜய்க்கு மக்கள் கடைசி கட்டத்தில் அந்த டைமில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் சார். இப்போதைக்கு செம பீக்காக இருக்கார் அவர். அந்த எலெக்ஷன் அந்த நெருங்கி வரும்போது அந்த சூழலில் அவர் மக்களோட மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் விஜய் வருவார். கடலூரில் சம்பத் வர வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கு. அதனால் மக்கள் ஆட்சி மாறணும். திமுக செய்கிறது சரியில்லை, மக்கள் ஆட்சி மாறி வரணும்.
விஜய் வரணும். கல்லூரில் ஏறினா எந்த ஏடிஎம்கே திமுக இருந்தது, இந்த டிமுக மாறி விஜய் கோட்டை வரணும். மக்களெல்லாம் நாங்களாம் விஜய் தான். நல்ல செய்வார் மக்களுக்கு. யார் தான் வந்தது உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவங்க அப்பா எல்லாம் அவருக்கு அரசியல் தெரியுமா? அவங்க அப்பா வரணும் தான் அரசியல் தெரியுது. அதே மாதிரி விஜய் எல்லாமே தெரியும். ஒரு 275 கோடியை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வராரு. அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். திமுகலாம் ஒன்றும் பத்தலாம் வரா மாதிரி வாய்ப்பு கிடையாது. அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுன்னு அவர் பண்ணுறாரு. அது மாதிரிலாம் அவர்லாம் வாய்ப்பே கிடையாது. கடலூரில் ஏகப்பட்ட பிரச்சனை தான் இருக்குது. திமுக 1000 ரூபா போட்டாங்க, 1000 ரூபா சரியாக போடல. எல்லா பிரச்சனையும் தான் இருக்குது. ஒரு இது ரோடு வசதி சரி கிடையாது. அங்கங்கே பிரச்சனை நிறையா தான் இருக்குது. மாறும் ஆட்சி வந்தால் 5 வருஷம் ஒரு வந்து தான் பார்ப்போமே. ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் திமுக கூட தான் இருக்குது. இது மேலே எல்லாம் மாறி மக்கள் விஜய் தான் எல்லாமே விஜய் தான் சொல்லுது. இன்றைக்கி கூட விஜய் வந்து பாண்டிச்சேரி வந்தார். கடலில் வந்து எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் 1000 பேர் விடலை. ஐடி கார்டு தான் உள்ள, அதே பெரிய பிரச்சனை. விஜய் வந்து நல்லா இருக்கும். எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் வந்தால் நன்றாக இருக்கும். காரணம் என்னென்னா குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது. என்ன தாத்தா அப்பா புள்ள பேரன் இப்படியே போயின்னு இருந்தால் என்ன ஆகும்? மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எடப்பாடியார் வரணும். பொதுவான ஒரு மனிதர். அதை தான் மக்கள் விரும்புகின்றார்கள். பிஜேபி வந்து உலகம் பூரா வந்து போச்சு, இந்தியா ஃபுல்லாக. பிஜேபினா பிஜேபி இந்தியா பூரா வந்து போச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் வர போகிறதில்ல, இந்தியா பூரா வந்துச்சு. எல்லா மாநிலத்திலையும் குறைய சொல்லி கடைசியில் பிஜேபி ஆட்சி தான் அமையுது. இதான் நடக்க போகிறது, இதான் நடக்கும். இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. வாய்ப்பே இல்லை சார். சீமானுங்களாம் வாய்ப்பு இல்லை சார். அதெல்லாம் வந்து ஏதோ ஓட்டுகளை பிரிப்பார், அவ்வளோதான். ஓட்டுகளை சதவீதத்தை பிரிப்பார், விஜய் ஓட்டு சதவீதத்தை பிரிப்பார். மற்றபடி ஆட்சிலாம் எவரோ நினைக்கிற ஆட்சிலாம் வராது. ஓட்டு சதவீதம் பிரியும். விஜய் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இந்த எலெக்ஷனில் கிடையாது. செங்கோட்டையும் போனாருன்னா அவருடைய சுயநலத்துக்காக போயிருக்கிறார். அவருடைய சுயநலம், அதற்காக அவர் போயிருக்கிறார். கடலூர் இந்த வாட்டி யார் வந்தாலும் ஏடிஎம்கே வரும். ஏடிஎம்கே வந்தால் ஆட்சி அமைக்கும். கடலூரில் யார் ஜெயிக்கிறாங்களோ கடலூரை பொறுத்த அளவுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் இருக்கும். கடலூரில் நிறையா தேவையில்லாத இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு 6 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தேவையில்லாத பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு கடலூர் உள்ளே எவ்வளோ இடம் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. கடலூர் டவுன் உள்ளே கொண்டு வரலாம். இங்கேருந்து 6 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ராத்திரி 11 மணிக்கு ஒரு பொம்பளை புள்ள இறங்கி அங்கேருந்து எப்படி வரும் கடலூருக்கு? என்ன வசதி இருக்குது? அது ஃபுல்லாக முந்திரி காடு, ஃபுல்லாக வழி சரியில்லாத வழி. அந்த வழியில் போய் ராத்திரியில் போட்டால் என்ன ஆகும்? எப்படி வர முடியும் அங்கேருந்து இங்கே பஸ்ஸு? இதெல்லாம் நடக்கிற சாத்தியமா? இது என்ன தஞ்சாவூர் சிட்டியா இது? விடிய பஸ் விட்றது. ஏதோ ஒரு புள்ள வந்தாங்க இறங்குது பைபாஸில், இறங்கி அங்கேருந்து எப்படி வரும்? சாதாரணமாக நடந்து போகிற பிள்ளைங்களுக்கு சேஃப்டி இல்லை. செயினாக இருக்கிறான், கழுத்தாக இருக்கிறான், எவ்வளோ நடக்குது. இந்த மாதிரி நிலைமையில் கொண்டு போய் இந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே தேவையா? இந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே போனது தான் மெயின் திமுகவுக்கு இந்த கடலூர் தொகுதியும் குறிஞ்சிப்பாடி தொகுதியும் தோக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். டிவிகே தலைவர் விஜய் வந்த முதல்வர் நல்லா இருக்கும் தெளிவா. இருக்கிற ஆட்டோ வருமானம் ஃபுல்லாக போயிடுச்சு தெளிவா. ஃப்ரீ வண்டி விட்டு இருக்கிறதுல சுத்தமாக வருமானம் கிடையாது. யாருக்கும் வாழ்வாதாரம் கிடையாது. எல்லாமே சலுகை எதுவுமே கிடையாது தெளிவா. எங்களுக்கு இந்த ஆட்சி வேஸ்ட்டு தெளிவா. ரொம்ப படு மோசமாக இருக்குது. இருக்கிற டிரைவரோட வருமானம் ஃபுல்லாக போயிடுச்சு. மெயின் காரணம் தான். அது வேஸ்ட் இல்லைண்ணா. புதுசாக யாருன்னா வரணும் தெளிவா. புதுசாக டிவிக்கு வரணும் பார்ப்போம். அரசியல் தெரியாத தெளிவா. எல்லாம் ஆளுங்கட்சியிலேருந்து வராங்க. சொல்லுங்க. கடலூரில் நிறைய பிரச்சனை தெளிவா. புறப்பட்ட பிரச்சனை இது கடலூரில். விஜய் மாற்றல புதுசாக யாருன்னா வந்தால் விஜய் கூட கூட்டணி யாரா புதுசாக வந்தால் மாற்றினா நல்லாயிருக்கும். தயவுத்தெரிவில் டிவிக்கு கூட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அவர் 4 வருஷம் ஆட்சி பண்ணும்போது ஜாதி பிரச்சனை இல்லை, மக்கள் நலமாக இருந்தாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது இல்லை. அதுதான் உங்களுக்கு தெரியுமே. பிஜேபி மட்டும் என்னங்க, அது கட்ச கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? 2 தடவை வந்திருக்காங்கல்ல, அது எப்படி கட்ட கட்சின்னு சொல்ல முடியும்? ரெண்டு தடவை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வருதுன்னா அது எப்படி கட்ட கட்சின்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? மதவாத கட்சி எல்லா மாநிலத்திலையும் இருக்குது தெரியுங்களா? பிஜேபி எத்தனை மாநிலத்தில் ஆட்சி பண்ணுது பாருங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது வந்து இப்போ நேஷனல் கட்சி இது மாதிரி கிடையாதுல்ல, லோக்கல் இது கிடையாதுல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு 2-3 மாநிலம் தான் அந்த மாதிரி. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும், இங்கே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களே ஒழிய, மற்றபடி பிஜேபி வந்து கெட்ட கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? புரியுங்களா? அதப்போ சண்டை இல்லாமல் போகுதா? இந்தியாவில் சண்டை இல்லாமல் போகுதா? அதுதான் பார்க்கணுமே ஒழிய உங்களுக்கு வந்து யார் ஆடுறாங்கன்னு இல்லை. ஆட்சி நல்லா இருக்குது இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பிஜேபி 2வது வருது இல்லை. இப்போ வந்து ஒரு கட்சி வந்து நல்ல கட்சின்னு சொல்ல
அவங்க அது செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்றதை விட எடப்பாடியார் செஞ்சது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. 4 வருஷம் ஆட்சி பண்ணாலும், ஜெயலலிதா விட்டு போன பிறகு 4 வருஷம் ஆட்சி பண்ணாலும் உங்களுக்கு அது பக்காவாக தானே இருந்தது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. எல்லாம் இருக்கிறாங்கங்க, அவங்கவுங்க கோட்பாட்டில் போயிட்டு இருக்காங்க. சீமான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, விஜய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் கூட்டணி நெருங்கும் போது தெரியும். செங்கோட்டையன் ஒரு நல்ல அரசியல்வாதி தாங்க, ஆனால் அவர் வந்து கொஞ்சம் நிலை தடுமாறி போயிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. அது இப்போ உண்மையிலே அவர் ஏடிஎம்கே தான். அவர் அம்மா கூட ரொம்ப நெருக்கமாகவும் அம்மாவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார். ஏதோ எடப்பாடியாக இருக்கட்டும், கொஞ்சம் இது நாளைக்கு வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துருவார். அதை பற்றி கடலூரில் தான் ரொம்ப, அதாவது இருக்கிற ஊர்லேயே கடலூர் ஒரு கிரிட்டிக்கலான ஊர். கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டுன்னு இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கடலூரை மேம்படுத்துறதுக்கான எந்த வழியும் இது வரைக்கும் செய்யலை ஒரு 25 வருஷமாக. அதனால் இதை சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும். அது ஒரு ஊழலற்ற ஆட்சி யார் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த ஆண்டு நடந்து பெற்றுக்கொண்ட அரசாங்கம் எங்கே பார்த்தாலும் லஞ்ச லாவண்யமாக இருக்கின்றது. அதை அவங்களும் அந்த தலைமை அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வாங்கிறது இப்போ பழக்கமாகிடுச்சு. அதெல்லாம் மாற்றணும். அதாவது ஓட்டு உரிமை எங்களுக்கு இருக்குது. அந்த ஓட்டை காசு கொடுத்து வாங்காதன்ற அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களாகிய நாங்களும் காசு கொடுத்த எந்த கட்சிக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்ற உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையும் தரத்தை உயர்த்த முடியும் என்பது உண்மையான நிகழ்ச்சியாக இருக்கும். புதிய கட்சிகளால் யாராலையுமே காசு கொடுத்து ஓட்டை வாங்க முடியாது. ஆனால் பழைய கட்சிக்காரங்கக்கிட்ட எல்லார்கிட்டையுமே காசு இருக்கின்றது. அவங்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கி ஜெயிச்சு அவங்க சம்பாதிக்கின்ற எண்ணத்தை தான் நம்ம உருவாக்குறோம். அதனால் மக்கள் நம்ம தான் காசை வாங்காமல் அந்த ஓட்டை யார் நல்லா செய்வாங்களோ அவங்களுக்கு பார்த்து போட வேண்டியது நமது கடமை. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவரும் எப்படி செய்வார்ன்றது சொல்ல முடியாது. ஏன்னா புதிய கட்சியாக வருகின்றார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஏடிஎம்கே வந்தாலும் ஓரளவுக்கு பயந்து செய்வாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். சீமானால் முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் கட்சி வலிமையான கட்சியாக இல்லை. கடலூரில் எந்த ஒரு ஆட்சி வந்தாலுமே இது வரைக்கும் கடலூர் மாவட்டத்திற்காக யாரும் எதுவும் செய்யலை. ஆனால் நிறைய செய்ய வேண்டிய பகுதி கடலூர். அதாவது இப்போ இயற்கை பேரிடர் ஒவ்வொரு வருஷமும் நம்ம தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு எந்த அரசாங்கமும் எந்தவித மக்களுக்கு தேவையானதை எதையுமே செய்யலை. அதாவது வளர்ந்த ஒரு மாவட்டம் மாவட்டத்துக்கு தான் செய்கிறாங்களே தவிர, இப்போ சென்னையை முழுசாக பார்த்துக்கிறாங்க, திருச்சியை நல்லா செய்கிறாங்க, மதுரைக்கு நல்லா செய்கிறாங்க, கோயம்புத்தூருக்கு நல்லா செய்கிறாங்க, சேலத்துக்கு நல்லா செய்கிறாங்க. கடலூர் கடலூரை ஒதுக்கி விட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கின்றது. எந்த ஆட்சி வந்தாலும் கடலூரை பொறுத்த வரைக்கும் யாரும் எதுவும் செய்யவில்லை என்றால் அது உண்மையான நிகழ்ச்சி. யார் வந்தால் மாற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிற்க வேண்டிய ஆள்கள் நல்ல ஒரு கடலூரை முன்னேற்றணுன்ற ஒரு எண்ணம் படைத்தவர்கள் நிற்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக மாற்றுவார்கள். ஜனநாயகத்தில் ஊழல் இல்லாமல் யார் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். யார் வந்தாலும் நல்லா இருக்கும். நாட்டு மக்களை புரிஞ்சவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அந்த தரப்பில் அவருக்கே முயற்சி பண்ணி பார்க்கணும். வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தவங்களே ஒழுங்காக இருந்தாலே நல்லாயிருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச 2 திராவிட கட்சிகளை வாங்கிட்டு வேறு ஏதாவது புதுசாக ஒரு கட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். சீமான்லாம் என்ன அரசியல் அனுபவம் நல்லா பேசுவார், தவிர அரசியல் அனுபவம் இல்லையான்னு அது தெரியல. அவருக்கு கொஞ்சம் மவுசு இருக்குது, வர வாய்ப்புகள் இருக்குது விஜய் அவர்களுக்கு. அதுவும் ஏதாவது கூட்டணி வச்சாதான் அவர் வர முடியும். தனிப்பட்ட முறையில் வர வாய்ப்பு இல்லை. அப்புறம் என்ன பண்ண, மக்களை அதை தான் பெருசாக நம்புகிறாங்க. வேற மாற்றம் வேணும்னா அவரை தான் நம்புகிறாங்க. வேற என்ன அவரை விட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. தெரியாதுதான் இருக்கிறவங்க, அனுபவம் உள்ளவங்க அவர் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தா எல்லாம் அரசியல் கற்றுக்கினா வராங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே கற்றுக்க வேண்டியது தான். மாற்றம் வேணும்னா அதை புதுசாக ஒன்று வந்தால் தானே ஆகணும். கடலூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியல சார். நம்ம விழுப்புரம் மாவட்டம், கடலூர் ஐயப்பன் தான் இப்போ இருக்காரு. கடலூரில் என்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு.
நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மீனவர் பிரச்சனை தான் அடிக்கடி வரும் கடலூரில். அதான் ஒரு மாற்றம் வேணும் சார், அவ்வளோதான். எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். திராவிட கட்சிகள்லாம் எங்களுக்கு வேணாம். 50 வருஷம் போயிடுது, புதுசாக தான் வரணும்.